Transform your dreams into reality with the guarantee of assured placement and highest salary package. Admissions open at Francis Xavier Engineering College, the best institution situated in the heart of Tirunelveli. மூத்த பத்திரிகையாளர் ஷியாம் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். ஷியாம், எக்ஸிட் போல் முடிவுகள் உங்களுக்கு என்ன உணர்வை ஏற்படுத்துது? தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு. ஆனா எக்ஸிட் போல்ங்கிறது வாக்களித்தோர் சர்வே. அதாவது நாங்க 1989 நடத்தும் போது அந்த ஓட்டு சாவடியில இருந்து வெளியில வந்த உடனே கேட்டுருவோம். இப்ப அப்படி கேட்க முடியாது. என்னன்னா தேர்தல் ஆணையம் பல தடைகளை விதிச்சிருச்சு. டி.கே. தாக்கூர் வழக்குல பெரிய டேட்டா நிறுவனங்களே என்ன ஒத்துக்கிடுச்சுன்னா, நாங்க எக்ஸிட் போல்னு நடத்துறது இல்ல, அது எல்லாமே எக்ஸிட் எஸ்டிமேட் தான். 5வது கட்டம் வரைக்கும் தான் எங்களால வாக்களித்தோர் சர்வே நடத்த முடியும். 6வது 7வது கட்டத்துல முடியாது. இப்ப சிம்பிள் ரீசன் சொல்றேன். இன்னைக்கு தானே 6 மணிக்கு தானே வாக்குப்பதிவு முடியுது 7ஆம் கட்டம். 6:30 மணிக்கு எப்படி நீங்க எக்ஸிட் போல் போட முடியும்? சோ எக்ஸிட் போல் இல்ல, இது எஸ்டிமேஷன் தான். இது எஸ்டிமேஷன் தான். எக்ஸிட் எஸ்டிமேட் நீங்க வச்சுக்கலாம். பல நேரங்கள்ல இது ஃபெயிலியர். 2004 வாஜ்பாய் அரசு 275 சீட்டு கிடைக்குங்கிறது எக்ஸிட் போல். ஆனா கிடைச்சது 187. ஆல் இண்டியா லெவல் உதாரணம். பீகார் 2020 தேஜஸ்வி யாதவ் தான் வெற்றி பெற்று முதலமைச்சர் ஆவார், எக்ஸிட் போல். ஆனால் உண்மையில் வெற்றி பெற்றது பிஜேபியும் ஜேடியு. 2021 வெஸ்ட் பெங்கால் பிஜேபி தான் வெற்றியை ஆட்சி அமைக்க போயிருந்தது முதல் முறையாக வெஸ்ட் பெங்கால். ஆனால் வெற்றி பிஜேபிக்கு 77 சீட்டு தான் கிடைச்சது வெஸ்ட் பெங்கால்ல. சமீபத்திய உதாரணம் கர்நாடகா. தொங்கு சட்டமன்றம் சொன்னாங்க, ஆனால் அப்படி நிஜத்துல அப்படி நடக்காது. என்ன காரணம் அப்படின்னா, இயல்பாக எக்ஸிட் போல் என்பது எக்ஸிட் போல் இல்ல. மீண்டும் அது ஒரு ஒப்பீனியன் போலோட நீட்சி தான். உண்மையான சிக்கல் இதுதான். 89 இருந்து நிறைய எக்ஸிட் போல் நான் நடத்திருக்கேன். அப்ப தேர்தல் ஆணையம் ஃப்ரீயா இருந்துச்சு, இவ்வளவு பெரிய கட்டுப்பாடுகள்லாம் கிடையாது. இப்போ அந்த டி.கே. தாக்கூர் வழக்கிலேயே பல கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுவிட்டன. அப்போ டி.எஸ். கிருஷ்ணமூர்த்தி தேர்தல் ஆணையர் அவர் லெஜிஸ்லேட்டிவா இந்த பவர்ஸை கொடுங்கன்னே கேட்டாரு. நம்ம பீப்புள்ஸ் ரெப்ரசன்டேஷன் ஆக்டே மாத்தணும். காரணம் அந்த ஒரு அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸ் ஓட்டர் பேர்ல இது செலுத்துது, அது ஒப்பீனியன் போலுக்கு சேர்த்து அவர் சொன்னாரு. அப்போ எக்ஸிட் போல நம்ம எப்படி எடுத்துக்கிடலாம்? இப்ப பிராடா தமிழ்நாடு இவ்வளவு நேரம் பேசிட்டு நான் கேட்டேன். திமுக கூட்டணிக்கு அட்வான்டேஜ். இது எக்ஸிட் போல தேவையில்லை, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். மாநிலத்துக்கு மாநிலம் இது மாறுபடும். அப்ப உண்மையான கீ த்ரஸ்ட் ஏரியா எது? இப்ப யாரு ஆட்சி அமைக்க போறா? மோடி 3.0 உண்டா இல்லையா? இல்ல, அதுக்கு முன்பு எனக்கு ஒரு ஆர்வ மிகுதியில ஒரு கேள்வி இருக்கே. தமிழகத்தை சொன்னீங்க, திமுக கூட்டணிக்கு பெரும்பான்மை கிடைக்கும்ன்றது, அது மட்டும் எக்ஸிட் போல் சொல்லி இருந்தா ஓகே. 2 இடங்கள் பாஜக கூட்டணிக்குன்னு சில எக்ஸிட் போல்ல இருக்கு, அதிமுகவுக்கு ஒண்ணுமே கிடைக்காது அப்படின்ற அப்சர்வேஷன் இருக்குல்ல. இப்ப ஸ்ரீராம் சேஷாத்ரி அவர்களும் சொல்ற 2 இடங்கள் இருக்கும் அப்படின்றது. இன்னும் சொன்னா வாக்கு சதவீதத்தில் கூட அதிமுகவை பாஜக கூட்டணி முந்தலாம் அப்படின்னா திரு அண்ணாமலை கருத்து வலு சேர்த்து இருக்கிறதா எக்ஸிட் போல்? இதுல நான் ஒரு பெரிய கருத்து ஒன்று வச்சிருக்கிறேன். என்னன்னாங்க, இந்த நட்சத்திர வேட்பாளர்கள் போட்டியிடுகிற தொகுதியில போல் நடத்தவே கூடாது என்பதுதான் பொது கருத்து. என்ன காரணம்னா, ஓட் பெர்சன்டேஜ் கூடுதலா காட்டும். இப்ப பிஜேபி கூட்டணி நட்சத்திர வேட்பாளர்கள் நமக்கே தெரியும். இப்ப சௌமியா அன்புமணி, டிடிவி தினகரன், தமிழிசை, வேலூர்ல ஏசி சண்முகம், திருநெல்வேலியில நயினார் நாகேந்திரன், இவங்களோட ஓட்டிங் பெர்சன்டேஜ நீங்க எக்ஸிட் போலோட ஓட் பெர்சன்டேஜுக்குள்ள கொண்டு வந்தீங்கன்னா அது ரொம்ப கூடுதலா வந்துடும். அப்ப நம்ம ஓட்டை சீட்டா கன்வெர்ட் பண்ணும்போது தப்பு பண்ணிடுவோம். பெட்டர் மெத்தட்னு இப்ப என்ன சஜஸ்ட் பண்றாங்கன்னா நிபுணர்கள், இத மாதிரியான நட்சத்திர வேட்பாளர்கள் தொகுதிகளை எக்ஸ்க்ளூட் பண்ணுங்க, மீதி தொகுதியில எக்ஸிட் போல் நடத்துங்க, அதுல ஓட்டிங் பெர்சன்டேஜ் எடுங்க. சரி, 30% வருது, அதை சீட்டா கன்வெர்ட் பண்ணுங்க. இந்த மெத்தட் நம்ம அடாப்ட் பண்றது இல்லங்கிறதா இதுல வருது. Transform your dreams into reality with the guarantee of assured placement and highest salary package. Admissions open at Francis Xavier Engineering College, the best institution situated in the heart of Tirunelveli.